திருப்பரங்குன்ற விஷயத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, சமாதானம் தான் இங்க பக்தி, சனாதனம் இங்க பக்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிண்டலா நக்கலா கொடுத்துருக்காரு. செய்தி எப்படி பாக்குறீங்க? அடிமுட்டாளுகளை எல்லாம் அமைச்சர்களாக நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தவிர இதில் ஒன்றும் இல்லை. அவருக்கு முதல்ல சனாதனம்னா என்னன்னு தெரியல. அந்த வார்த்தையே அவர் வேற மாதிரி பேசினாருங்கிறது ஒரு பக்கம். சனாதனங்கிற முன்னை பழமைக்கும் பழமையா, புதுமைக்கும் புதுமையா, அது எப்பொழுதும் இருக்கிறது தான் நம்ம சனாதனம்னு சொல்கிறோம். இந்து மதம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது சனாதனம், அது எல்லாத்துக்குமே அது புதுமையும் இருக்கும், அதில் பழமையும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதுக்கான அர்த்தமே தெரியாமல் ஏதோ சனாதனம்ங்கிறது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் போல அவர் பேசிட்டு இருக்கார். இன்னொன்று சமாதானம் அதுதான் இறை கொள்கை அப்படின்னு. இப்போ கேள்வியே அதில் தான். இப்போ அங்கே தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இந்து மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இது பன்னெடுங்காலமாக இருக்குது. இப்போ அதை அது தீபத்தூணே இல்லை, அது சர்வே கல் அப்படின்னு ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு எம்பி, திமுக எம்பி சொன்னது. அது இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இவங்கெல்லாம் வளர்றானோ அதெல்லாம் ரெகுலராக, அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க எம்பியாக இருப்பாங்க, அவங்க நியூஸே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எவனாவது வரிசையாக கொஞ்சம் நல்லா எழுதுகிறவங்க மாதிரி இருந்தானா அவன் பெரிய ஹிஸ்டாரியன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையெல்லாம் வாங்கி படிச்சுட்டு அதை வாந்தி எடுக்கிறது மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் பேசுகிறது. அப்படி தான் கனிமொழி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். அவ்வளோ உயரத்தில் எங்கே சர்வே கல் இருந்தது அப்படிங்கிறது தெரியல. இதே போல் எல்லா மலையிலையும் இதே போல் சர்வே கல் இருக்குதா அப்படின்னா, சர்வே கல்லுங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குமா அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் கேட்குது. அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்கிறது ஒரு பக்கம். இது தீபத்தூண் தான் அப்படின்னு அவர்கள் கோர்ட்டில் சொன்னாங்களா அப்படின்லாம் கேஸேயா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் போயிட்டு இருக்கிறதே அதுதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 2 முறை தீர்ப்பு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத செயலில் இல்லை. இதற்கு கண்டெண்டரா போறதே யாருன்னா இந்து சமய அறநிலையத்துறை. அதாவது எனக்கு உரிமை இருக்கு, நான் அந்த உரிமையை செயல்படுத்த மாட்டேன். காரணம் என்னன்னா, அவன் எதிர்த்தானான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவன் கோச்சிப்பான், ஏன்னா பக்கத்துல அவன் இருக்கான், அவன் கோச்சிப்பான், வருத்தப்படுவான். அதனால நான் என்னுடைய கோயிலுக்கு செய்ய வேண்டியதை கூட நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். சமாதானங்கிறது அவர் சொல்றது அதுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ பக்கத்தில் வேற ஒரு மதத்தை சார்ந்த வீடு இருக்குது. நான் இந்து முறைப்படி வாழ்கிறேன், ஃப்ளாட்டில் தான் இருக்கிறோம். என்னுடைய முறைப்படி டெய்லி கோலம் போடுறது, காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது. நான் கோலம் போட்டால் பக்கத்தில் இருக்கிற பாய் கொச்சுப்பாரு, இந்த பக்கம் இருக்கிற டேவிட் கொச்சுப்பானே அப்படின்னா, அதற்காக நான் கோலம் போடவே இருக்க மாட்டேன். நான் என் வீட்டில் கோலம் போடாமல் இருந்தால் தான் டேவிட்டும் என்கிட்ட பேசுவான், பக்கத்தில் இருக்கிற பாயும் பேசுவான்னா, இதுக்கு பேர் சமாதானமா இல்லை இது வேற ஏதாவது அர்த்தமாங்கிறது நமக்கு தெரியல. இப்படி இருக்கிறது தான் சமாதானம், அதுதான் இறை பக்தி அப்படின்னா, நீ இப்போ ஒரு வீட்டில் டெய்லி முறவாசல் செஞ்சு அதன் மூலமாக அமைச்சராகவே 2-3 டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்கிற. இந்த திறமை மற்ற அமைச்சர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பாத்தியா, நான் முறைவாசல் செய்து நான் எப்படி 2 பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறேன், உன்னால இது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்டா எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ அப்படித்தான் இந்துக்களை பார்த்து நீங்க சமாதானமா இருங்க, இந்து அந்த பக்தியோடு பக்தி நெறியோட இருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல அப்படியெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பெரிய மத கலவரத்தையே ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்னால் அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டேன் அந்த வீடியோவை பார்த்த உடனே. என்னன்னா, ஏற்கனவே என்ன சொன்னா, இரும்பு கரம்னு அவர் சொல்லிட்டு இருக்க, சர்வாதிகாரிக்கு இரும்பு கரம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குதுன்னு பார்க்குறோம். ஜஸ்ட் நவ் இந்த நியூஸ் நம்ம ரெக்கார்டிங்க்கு வரத்துக்கு முன்னால் ஒரு நியூஸை பார்த்தேன், அதுவும் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால அதை பார்த்தேன். பட்டீஸ்வரத்தில் 15 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 12th ஸ்டூடெண்ட் ஒரு பையனை அடிச்சே கொண்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த அளவுக்கு இவங்களுடைய கல்வித்துறை சிறப்பாக செயல்படுது. டெய்லி பெண்களுக்கு எதிராக பாலியல் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு இப்படி சிரிக்குது. ஆனால் சர்வாதிகாரி இரும்பு கரம், துருப்பிடிச்ச கரம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, அதாவது அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க சர்தார் பட்டேல் ஏதோ இரும்பு மனிதர்னு, இவர் யூத்தா, இவர் ஜென்சியும் கூட 2K கிட்ஸ் போல இருக்கு. இவருக்கு சர்தார் பட்டேல்லாம் அவர் பார்த்தது இல்லையா, அவர் அவ்வளோ யூத்துன்னு நினச்சிக்கிட்டு
அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கிற இரும்பு மனிதருங்கிறவரு நம்ம முதல்வர் தான், அதான் காந்த மாதிரி ஒரு அப்படின்னு. அதனால இவர் காந்த மாதிரி நீங்க சொல்றது மாதிரி ஒட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார், சக்கர வியூகம் அமைச்சாராம். இப்படி திருப்பரங்குன்றம், ஏண்டா நீ உன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தன் காலடியில போய் விழுந்திருக்கிறதுக்கு பேரு, இதுக்கு பேர் சக்கர வியூகமா அப்படின்னு நமக்கு தெரியல. அதனாலதான் அண்ணாமலை கேள்வி கேட்டாரு, அங்க வந்து இது வக்ஃபு நிலம் அப்படின்னு நவாஸ் கனி சொல்றப்ப நவதுவாரத்தையும் பொத்திட்டு இருந்த சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் மாமிசத்தை எடுத்துட்டு போறப்ப சமாதானமாக இருந்த, இப்படி ஒரு கேவலமான பிறவியாக ஜந்துவாக இருந்துட்டு சமாதானமாக இருப்பதுதான் இறைபக்தி அப்படின்னு சொல்றது. இதை விட ஒரு கேவலம் இன்னொன்னு. இப்ப அவரை அதுக்கு மேல நம்மளால பேச முடியல. ஏன்னா அவர் ஒரு கொத்தடிமை, அறிவாலயத்துல ஒரு கொத்தடிமையாக குர்கா போல செல்பட. ஏன்னா காரை அவர் தான் திறந்து விடுவார், ஓடி வரும்போது செருப்பையும் விட்டுட்டு வருவார். அவர் ஒரு கூர்கா மாதிரி ஒரு இப்ப விஜய் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் காசு கொடுத்துட்டு இந்த பவுன்சரை வச்சிருக்காரு, இந்த பவுன்சரா அவங்க மினிஸ்டராவே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நீங்க அமைச்சர் அப்படி பேசக்கூடாது, அபிமானத்தினால அப்படி செய்யறாங்க. அதான் அந்த பவுன்சர் வேணா பவுன்சர்னு சொல்லிட்டுமா, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்த பவுன்சர், அவர் உடனே இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அதுக்கப்புறம் நம்மளையும் இந்துன்னு சொல்லணும், ஏன்னா இது ஆன்மீக புரட்சின்னு சொல்றேன்னு. போன வருஷத்துக்கு வரைக்கும் கடந்த 3 ஆண்டு வரைக்கும் அப்படியே திமிரிட்டு இருந்தவங்க பாருங்க, காசி தமிழ் சங்கத்துக்கு புனித யாத்திரை பெரியவர்கள்லாம் ஆன்மீக பெருமைக்கெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு கிட்டு போட்டு ட்ரெயின்ல அனுப்பிச்சிருக்காரு. இது இந்த பக்கம் தலையும் கொடுக்கறது, இந்த பக்கம் வாழையும் நீட்டுறது அப்படிங்கிற இது வந்து ஒரு கேவலமான பிறப்பு, ஒரு கேவலமான ஒரு ஈன செயல். ஆனாலும் இதை வந்து நாங்க வந்து சர்தார் பட்டேலுக்கு, இது வந்து சர்தார் பட்டேலுக்கு இதை விட ஒரு கேவலத்தை ஒருத்தவனால செய்யவே முடியாது. காரணம், ஸ்டாலினை வந்து சர்தார் பட்டேல் சமஸ்தானத்தை எப்படி இணைச்சாருன்னு தெரியும். முரண்டு பிடித்த நிஜாமையும் அங்க குஜராத்தில் முரண்டு பிடித்த இவர்களையும் எப்படி அவர் சமஸ்தானங்களை இணைக்கும் பொழுது அவங்கள இராணுவத்தின் மூலமாக எப்படி இணைச்சாருங்க. அதனாலதான் அவரை வந்து இந்தியாவின் பிஸ்மார்க், இரும்பு மனிதர் அப்படின்லாம் சொல்றோம். இவரை வந்து நாங்க போட்ட பிச்சையில வந்து ஆட்சிடா அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா சொல்றப்ப அப்படின்னு அப்படியே சமாதானமாக சாந்தியும் சமாதானமுமாக இருந்தவர்கள் இவர்கள். இந்த ஒரு வீராவேசம் பேசுறதுலாம் பைத்தியகாரத்தனம். அவர் டெய்லி முரசொலி படிக்கிறார் போல இருக்கு. அந்த அடிமுட்டாள்தனம் இதுலயும் வெளிப்பட்டு